பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவ அப்பம் மத்தேயு 1ஆம் அதிகாரம் 22வது வசனம் அண்ட் 23வது வசனம். தீர்க்க தரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையை நம்ம நல்லா பார்த்தோன்னா, இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நம்ம பார்க்குறோம். 7வது அதிகாரம் 14வது வசனத்திலே, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள்னு இந்த இது அங்கேயும் குறிக்கப்பட்டிருக்கு. யாருக்குமே அப்போ நம்ப முடியாது, எப்படி ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆக முடியும்? அது நடக்கவே நடக்காதே. மனித அறிவியலிலும் விஞ்ஞான அறிவிலும் அது சாத்தியமில்லை. அப்படி இருக்கும்போது ஒரு ஆணின் துணை இல்லாமல் ஒரு கன்னி பெண் கர்ப்பமாவாள். அவள் மூலமாய் இந்த உலகத்திற்கு இரட்சகர் மேசியா வருவார் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவ குறித்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்னதாகவே உரைக்கப்பட்டது இங்கே நிறைவேறிருக்கு. வானம் பூமி ஒளிந்து போனாலும் அவரோட வார்த்தை ஒருபோது ஒளிந்து போவதில்லை. ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நன்றி தகப்பனே. ஆண்டவரே அப்பா, இந்த நாளை கூட ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு இந்த ஒரு நாளைக்கான கிருபை செய்திரு, எங்களுக்கு ஜீவன் தந்தீர், பலன் தந்தீர், சுகம் தந்தீர். நன்றி அப்பா. ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திர ஒவ்வொரு நாளும் உடைய புதிய கிருபையினாலே எங்களை நடத்தி கொண்டிருக்கிறாக்க நன்றி செலுத்துகிறோம். இந்த வாசித்த வேத வசனத்தைப்படி ஆண்டவரே அப்பா, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக உரைக்கப்பட்ட இந்த வார்த்தை ஆண்டவரே அப்பா, இந்த காலகட்டம் நிறைவேறிருக்கு ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர மத்தையில் வாசிக்கிற ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திர அதுபோல் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் எவ்வளோ வருடங்களுக்கு முன்பு எங்களுக்கு ஆண்டவரே வாக்குத்தத்தம் பண்ணி நீங்கள் சொல்லிவிட்டால் அது நிறைவேறாமல் உம்மண்டில் திரும்பி வராத ஆண்டவரே. அதை முழுமையாக நாங்கள் விசுவாசிக்கிற கத்தாவே. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி இம்மானுவேல் பிறப்பாங்கன்னு சொல்லி நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியிலே நீங்கள் ஆண்டவரே அப்பா சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. அது இத்தனை நூற்றாண்டு காலத்துக்கு அப்புறம் நிறைவேறிருக்கு ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கதை அதுபோல் எங்கள் வாழ்க்கையிலும் எல்லாத்தையும் ஆண்டவரே நீர் வாக்குத்தத்தம் பண்ணினதில் உண்மையுள்ளவர். அப்பா ஸ்தோத்திரக்கு நாங்கள் முழுமையாக விசுவாசிக்கிற கத்தாவே. அப்பா உம்மீது ஆண்டவரே அப்பா நம்பிக்கை வைத்து முழுமையாக விசுவாசித்து ஆண்டவரே எங்களே முழுவதுமாக ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. நீங்களே நடத்துவீர் ஆண்டவரே. ஏற்ற நேரத்தில் அந்தந்த வசனத்துக்கேற்ற வாக்குத்தத்தின்படி எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற சித்தமுள்ளராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் அப்படியே செவக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளை ஆண்டவரே அப்பா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீரே எங்களை நடத்தி கொண்டு வருவதற்காக நன்றி செலுத்திக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். பிரைஸ் த லார்ட். காட் பிளஸ் யூ. ஆமேன்.